தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது என் உடன்படிக்கையை முறித்து போடுவதில்லை. இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். கர்த்தருடைய தூதனானவர் கீழ்காலிருந்து போகுமிற்கு வந்து, நான் உங்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த ஆணையிட்டு தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்துவிட்டு உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றார். ஆம், தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்துள்ளார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளோடு உடன்படிக்கை செய்து நாம் எண்ணி பார்ப்போம். ஆதாமோடு ஆண்டவர் செய்த பெரிய உடன்படிக்கையை நீங்கள் நானும் மறந்து போக முடியாது. ஏனால் ஆண்டவர் நம்மளோடு வாசம் பண்ணும்படியாக நம்மளோடு இருந்து ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். அங்கு நோவாவோடு தான் செய்த உடன்படிக்கையை தேவன் முறித்து போடுவதில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 15-16 நான் வாசிக்கும் போது, நோவாவோடு உடன்படிக்கை செய்தாரே தேவன், அப்பொழுது நான் எல்லா மாம்ச ஜீவனங்களையும் அழிக்க இனி ஜனமானது பிரளமாய் பெறாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவன்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமி மேலுள்ள சகல மாம்ச ஜீவனுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படியாக அதை நோக்கி பார்ப்பேன் என்றார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் பெரிய அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்துள்ளார். நோவாடு செய்த உடன்படிக்கை இன்றும் மழை எப்போதெல்லாம் பெய்கிறதோ அப்பொழுது ஒரு வானவில் மேகத்திலே தோன்றும். ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கும்படியாக, நமக்கு உடன்படிக்கை செய்தி நினைவு கூறும்படியாக, இந்த ஜனத்தினால் உலகம் அழியாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். தேவனுக்கு பிரியமான பிள்ளை, எபிரேய மக்களோடு ஆண்டவர் அங்கு உதவி செய்தார். எபிரேய மக்களை நான் கைவிடவில்லை, அங்கே அவரோடு உடன்படிக்கை செய்தார். தேவன் அவரை முறித்து போடுதல் என்று சொன்னார். லேவியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே அங்கே 9ஆம் வாக்கியம் சொல்கிறது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் எபிரேய மக்களோடு அங்கே தேவன் செய்த உடன்படிக்கையை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த காலவேளை தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது உடன்படிக்கை செய்து நாம் எண்ணி பார்ப்போமா? எத்தனை நாட்கள் இயேசு கிறிஸ்துவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி வாழ்ந்தோம்? எப்படிப்பட்ட உடன்படிக்கை மத்தியிலே நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அநேகர் திருமணமான பிள்ளைகள் இருக்கிறீர்கள். திருமணத்தின் போது நீங்கள் நானும் உடன்படிக்கை செய்கிறோம். ஞானம் முழுக்க எடுக்கும் போது உடன்படிக்கை செய்கிறோம். ஆனால் அந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிறோமா? ஆனால் தேவன் செய்த உடன்படிக்கையை ஒரு நாளும் முறித்து போடுதல் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் நானும் எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவர் அங்கே தாவீதுடைய வீடு சிங்காசனத்தை குறித்து அங்கே ஒரு உடன்படிக்கை செய்கிறார். தேவன் அங்கே சொல்கிறார், அதை நான் முறித்து போடுதலை என்று சொல்கிறார். 2 சாமுவேல் என்ற புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வாக்கியம் சொல்கிறது, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணியிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். அதனால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்க்க துவங்க செய்வாரோ என்று சொல்லி அங்கே தாவீதோடு அங்கே ஒரு உடன்படிக்கை செய்தியை நான் எண்ணி பார்க்கும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, பக்தியோடு நீங்கள் நானும் வாழும்போது நம்முடைய வாழ்வில் தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை எண்ணி பார்க்க வேண்டும். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் அங்கே சங்கீதம் 4 வாசிக்கும் போது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டு தன் உடன்படிக்கையை அவர்களில் நிறைவேற்றுகிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய பக்தி எப்படியேப்பட்ட பக்தியாக இருக்கிறது? தேவனத்தில் நீங்கள் நானும் அவர் நோக்கி நாம் கூப்பிடும்போது நம்முடைய உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுகிறார் என்பதை நீங்கள் நானும்
மறக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, எகிப்திலே இருந்தபோது எபிரேயர்கள் கூப்பிட்டதால் தேவன் அங்கே உடன்படிக்கையை நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு பயப்படும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் அங்கே உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். உங்களோடு செய்த உடன்படிக்கை என்ன? நீங்கள் நானுமாக அந்த தேவன் நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது ஆண்டவர் அங்கே உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே 111 சங்கீதத்திலே வாசிக்கும் போது 5 வாசிக்கும் போது, கர்த்தர் பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைப்பார். இந்த காலவேளை நீங்கள் கிறிஸ்துவோட ஒரு உடன்படிக்கையை செய்வீர்களா? ஆண்டவர் நமக்கு செய்த உடன்படிக்கையை ஒரு நாளும் முறித்துப்படுவதில்லை. நீங்கள் செய்த உடன்படிக்கையை ஞானம் முழுக்கும் போது, திருமணத்தின் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் செய்த உடன்படிக்கையை எண்ணி பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம். மீண்டுமாய் இந்த காலவேளை கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்யுங்கள். மீண்டுமாய் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த செய்தியை நாம் என் உடன்படிக்கையை முடித்து போடுவதில்லை என்று சொல்கிறார். நீங்கள் செய்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த காலவேளை மீண்டுமாக இதை பார்த்துக்கொள்ள அருமையான வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், குடும்ப தலைவர்கள் தேவ சமூகத்திலே உடன்படிக்கை செய்யுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.